சோயா சாப்பிடுபவரா நீங்கள்? அப்படி என்றால் இதை முழுதாக பாருங்கள். ஒரு காலத்தில் இயற்கையான முறையில் விளைவித்த சோயா நன்மையை தந்தது. ஆனால் இப்போது அவ்வாறில்லை. சோயாவை இன்றைய காலகட்டத்தில் ஏன் உண்ணக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ கேளுங்கள். சோயா மரபணு மாற்றமானது. மிக அதிகமாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உணவுப் பொருள் சோயா தான். ஆகவே மார்க்கெட்டுகளில் வரும் சோயா இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதல்ல. மரபணு மாற்றம் செய்த சோயா கடும் விளைவுகளை நமது உடலுக்கு தரும். தைரியத்திற்கு நல்லதல்ல. சோயா பொதுவாக தைரியட் ஹார்மோன் அளவை குறைக்க செய்யும். ஆகவே அதிகப்படியான சோயாவை உடலில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. தைரியட் சுரப்பியை ஊக்கப்படுத்தும் ஹார்மோன் TSH அதிகப்பட்டிருந்தால் ஹைபோதைரேட் உண்டாகும். அவ்வகையில் சோயா TSH அளவை அதிகரிக்க செய்யும். இதனால் நம் உடலுக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்புண்டு. ப்ரோசஸ்ட் உணவு உணவின் தரம், நிறம், அளவு ஆகியவற்றை கவரும் விதத்தில் மாற்றும் ப்ரோசஸ் செய்வதில் சோயா தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவ்வாறு ப்ரோசஸ் செய்யப்படும் சோயா தேவையில்லாத கலோரிகளை அதிகப்படுத்தும். ஹார்மோன் பிரச்சனை உண்டாகும். சோயாவில் பைட்டோஸ்ட்ரோஜன் உள்ளது. இது இயற்கையாக எஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு சுரப்பது போல் தாவரங்களில் சுரக்கும் சத்து. இதனை இளம் வயதில் எடுத்துக்கொள்ளும் போது ஏற்கனவே இயல்பாக எஸ்ட்ரோஜன் சுரப்பவர்களுக்கு இன்னும் அதிகளவு எஸ்ட்ரோஜன் உடலில் உண்டாவதனால் பக்க விளைவுகள் உண்டாகும். நாம் காலங்காலமாக சாப்பிட்டு வந்த உணவுகளே ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு தரும். புதிதாக அறிமுகம் செய்யப்படும் எந்த வகை உணவுமே நமது உடலில் உள்ள ஜீன்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அதிலும் மரபணு மாற்றப்பட்ட சோயாவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீன் தடமாறும். அளவுக்கு அதிகமாக சோயாவை சாப்பிடுவதனால் உடலுக்கு தேவையான மினரல் உரியப்படுவதை தடுக்கின்றன. அதோடு ஜீரண சக்தியும் குறைய வாய்ப்புண்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் சோயாவின் தீமைகள் என்னவென்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் போடுங்க. மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.